ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது தமிழ் டெஸ்ட் பேட்சில் 2வது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்னும் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அட்டன் பண்ணிவிடுங்க. அப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுற எல்லாரும் மறக்காமல் உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் மார்க் சொல்லவே இல்லை. எல்லா டெஸ்ட்லேயுமே உங்களுடைய மார்க் என்னென்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னென்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு வந்துடுங்க. எல்லா வீடியோலையுமே லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? மூதுரை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 31. மூதுரை 31 வெண்பாக்களை கொண்டது. மூதுரையோட ஆசிரியர் ஔவையார். அடுத்தது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படும் நூல்களை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்டவற்றில் இரட்டை அறநூல்கள் என்று அழைக்கப்படும் நூல்களை தேர்ந்தெடுக்கவும். இரட்டை அறநூல்கள் என்னென்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, இனியவை 40, இன்னா 40. இன்னா 40ஓட ஆசிரியர் கபிலர், இனியவை 40ஓட ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷனில் இருக்கிற 4 நூல்களில் எது பொருந்தாமல் இருக்குன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, களவழி 40. மீதி இருக்கிற 3மே அறநூல்கள், களவழி 40 மட்டும்தான் புறநூல். அடுத்தது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். நாலாவது கொஸ்டின் பாருங்க. முப்பெரும் அறநூல்கள் என்பவை யாவை? முப்பெரும் அறநூல்கள் என்பவை யாவை? ஆன்சர் பண்ணுங்க. முப்பெரும் அறநூல்கள் என்னென்னு சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலடியார், திருக்குறள், பழமொழி 400. முப்பெரும் அறநூல்கள் தான் திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. அடுத்தது 5வது கொஸ்டின். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றியவர் விளம்பிநாகனார். இதில் கடிகை என்பதன் பொருள் யாது? நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றியவர் விளம்பிநாகனார். இதில் கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகைனா என்ன பொருள்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, அணிகலன். கடிகை என்பதுக்கு பொருள் அணிகலன். அடுத்தது 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின், பின்வரும் நூல்களில் புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் எது? பின்வரும் நூல்களில் புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் எது? ஆன்சர் பண்ணுங்க. புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் என்னன்னு கண்டுபிடிங்க. சரியான ஆன்சர் முதுமொழி காஞ்சி. புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்தது 7வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்கள் எந்த நூலை குறிப்பிடுகிறது? கீழ்கண்ட வாக்கியங்கள் எந்த நூலை குறிப்பிடுகிறது? வாக்கியங்கள் என்னன்னு பாருங்க. நிலையாமையை பாடும் நூல், உலகியல் உண்மைகளை எடுத்து கூறும். இந்த 2 வாக்கியங்களும் எந்த நூலை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, முதுமொழி காஞ்சி. நிலையாமையை பாடும் நூல், உலகியல் உண்மைகளை எடுத்து கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்தது 8வது கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களுள் மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை? 14 கீழ்கணக்கு நூல்களுள் மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி,
நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியிலே ஆன்சர் இருக்கும். மணிமொழி கோவை, மணின்றது நான்மணி கடிகை, மொழின்றது முதுமொழி காஞ்சி, கோவைன்றது ஆசாரக்கோவை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறும் நூல் எது? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறும் நூல் எது? சரியான ஆன்சர் மூதுரை. மூதுரையில தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன் இது எல்லாமே ஔவையார் எழுதிய நூல்கள். அடுத்தது 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 10வது கொஸ்டின், ஏலாதி பற்றிய செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஏலாதி பற்றிய செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷன்ல எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுல என்ன தவறா இருக்குன்னா, இந்நூல் 4 அடிகளில் 5 அறக்கருத்துக்களை கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏலாதி வந்து 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும். 5 கிடையாது, 6. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. ஏலாதியை வந்து தமிழருக்கு அருமருந்துன்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலாதியோட ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். அடுத்தது 11வது கொஸ்டின். கண்வனப்பு கண்ணோட்டம் என தொடங்கும் பாடல் எந்த நூலில் உள்ளது? கண்வனப்பு கண்ணோட்டம் என தொடங்கும் பாடல் எந்த நூலில் உள்ளது? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் என தொடங்கும் பாடல் வந்து சிறுபஞ்ச மூலத்துல தான் இருக்கும். அடுத்தது 12வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். இதுல நூல்களை கொடுத்துட்டு அதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் வந்து 87 பாடல்கள் இல்லை, 97 பாடல்கள். சிறுபஞ்ச மூலத்துல 97 பாடல்கள் இருக்கும். இதோட ஆசிரியர் காரியாசான். அடுத்தது 13வது கொஸ்டின் பார்க்கலாம். 13வது கொஸ்டின் பாருங்க. செல்வம் சகடக்கால் போல வரும் என்ற பாடல் வரி அமைந்துள்ள நூல் எது? செல்வம் சகடக்கால் போல வரும் என்ற பாடல் வரி அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலடியார். அடுத்தது 14வது கொஸ்டின் பார்க்கலாம். ஜியு போப் நான்மணி கடிகையில் எந்த 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? ஜியு போப் நான்மணி கடிகையில் எந்த 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 7வது பாடலும் 100வது பாடலையும் தான் ஜியு போப் நான்மணி கடிகையில மொழிபெயர்த்து இருந்திருப்பாரு. அடுத்தது 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின். ஆர்கலி உலகத்து என தொடங்கும் பாடல் வரியை கொண்ட நூல் எது? ஆர்கலி உலகத்து என தொடங்கும் பாடல் வரியை கொண்ட நூல் எது? ஆன்சர் சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, முதுமொழி காஞ்சி. அடுத்தது 16வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியாக எத்தனை இணைகள் பொருத்தப்பட்டுள்ளது? கீழ்கண்டவற்றில் சரியாக எத்தனை இணைகள் பொருத்தப்பட்டுள்ளது?
சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 இணைகள். இதில் சரியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் சரியாக இருக்குது. காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல், வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. இதில் ஆப்ஷன் 3, 4 பாருங்கள் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கற்றலில் சிறந்தது கற்றாரை வழிபடுதல், இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை. இந்த கொஷனில் எல்லாமே சிறந்ததன்றுன்னு வரணும். அதாவது காதலை விட எது சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க, வன்மையை விட எது சிறந்தது, கற்றலை விட எது சிறந்தது, இளமையில் விட எது சிறந்தது. இதுதான் இந்த கொஷின். அடுத்தது 17வது கொஷின் பார்க்கலாம். 17வது கொஷின், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரை சார்ந்தவர் யார்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரை சார்ந்தவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நல்லாதனார். அடுத்தது 18வது கொஸ்டின் பார்க்கலாம். திரிகடுகம் நூலில் எத்தனை பாடல்கள் நன்மை தருபவை? திரிகடுகம் நூலில் எத்தனை பாடல்கள் நன்மை தருபவை? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 66 பாடல்கள். திரிகடுகம் நூலில் 66 பாடல்கள் வந்து நன்மை தருபவை, 34 பாடல்கள் வந்து தீமை தருபவை. அடுத்தது 19வது கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கொஸ்டின் பாருங்க. ஔவையார் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கையில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஔவையார் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கையில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நற்றிணை. நற்றிணை வந்து ஒன்லி 7 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். இதில் 17ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் தவறு. நற்றிணையில் 7 பாடல்கள் மட்டும்தான் எழுதியிருந்திருப்பார். அடுத்தது 20வது கொஷின். ஔவையார் அவர்களை தமிழ் மகள் என்று அழைத்த கவிஞர் யார்? ஔவையார் அவர்களை தமிழ் மகள் என்று அழைத்த கவிஞர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. யார் ஔவையாரை தமிழ் மகள்னு சொல்லியிருந்திருப்பாங்க? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். பாரதியார் தான் ஔவையாரை தமிழ் மகள்னு சொல்லியிருந்திருப்பார். அவ்வளோதான், 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 20 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னென்னா தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த டாபிக் தான் அடுத்த டெஸ்ட்டு. தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.